நீங்க கோ சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறதா இருந்தால் மற்ற மடங்களை போல இங்கேயும் அதுக்குள்ள வசதி இருக்கு. அது நீங்க முதல்ல வந்து பாருங்கள். பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தால் இங்கேயும் கோ சமர்ப்பணம் உங்களுக்கு பண்ண முடியும். இப்போ கோ பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கப்பட்டது ஒன்றுதான். கோ பூஜை சர்வ தேவ பிரீதிதாயகம். எல்லா தெய்வங்களுடையும் பிரீதி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒண்ணுதான் கோ பூஜை. ஆனால் அது விதியாக பண்ண வேண்டும், விதிமுறைப்படி பண்ண வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா ஒரு பசுவை மாடை கொண்டு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்து ஒரு படலை பழம் கொடுத்துட்டு ஒரு கற்பூரம் காட்டினால் அது கோ பூஜை ஆகாது. சாஸ்திர விதிப்படி கோ பூஜை பண்ணியாச்சுனால் சகல வியாதிகளும் சகல பாபங்களும் சகல கடன் தொல்லையும் எல்லாம் மாறிவிடும். அப்படித்தான் வேத சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. நம்மளுக்கு ஐஸ்வர்யங்கள் தரப்பட்ட தெய்வங்கள் நிறைய இருக்கிறது. எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஆராதனை செய்யலாம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான்.